அனைவருக்கும் வணக்கம். உங்க கனவ சொல்லுங்க ஆப் மூலியமா எப்படி வந்து நம்ம உள்நுழைந்து, அதற்கான பதிவுகள வந்து நம்ம பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்றது தான். முதல்ல ஆப்ப இன்ஸ்டால் பண்ணதும் 3 விதமா ஓப்பன் பண்றதுக்கு கேட்கும். வைல் யூசிங் தி ஆப் ஒன்லி திஸ் டைம் டோன்ட் அலோவ். வைல் யூசிங் தி ஆப் குடுங்க. அப்பதான் எப்ப இந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்களோ, அப்ப மட்டும் இது நமக்கு சப்போர்ட் பண்ணும். உங்க கனவ சொல்லுங்க அக்சஸ் பண்றதுக்கு லொகேஷனா நிச்சயமா இது லொகேஷன ஆன்ல இருந்தா மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ வைல் யூசிங் த ஆப்ன்னு சொல்லிட்டு இப்போ மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ எனக்கு கொடுத்துருக்கிற சிம் நம்பரை நான் இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். 6384789146 இப்படி கொடுத்துட்டு என்னோட நம்பரை கொடுத்து நான் உள்ளே போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புகை கேட்குது. ஸோ இது நம்ம அரசினோட ஒப்புகை நம்மளை கேட்குறாங்க. அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும். இந்த ஓடிபியை வச்சு தான் நம்ம இப்போ உள்ளே போகவே போகிறோம். ஸோ இப்போ ஓடிபி வந்திருக்கா, நான் போயிட்டு திரும்ப உள்ளே போய் செக் பண்ணுறேன். வந்திருக்கு 1194. 1194 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்து இது எல்லாருக்குமே வந்து இது தெரியும் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தாலுமே இந்த மாதிரி காமிக்கும். நிறைய பேருக்கு மாடியூல் தெரியலன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு கொண்டு பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்தே போவோம். நான் இப்போ ஒரு அட்டை நம்பரை செலக்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா 4744. இப்போ இதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ராணி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டை எழுதுறதுக்கு முன்னாடி இதில் போய் பாருங்கள். இதில் இருக்க எத்தனை நம்பர்ஸ்ன்றதை பார்த்துக்குங்க. ஏன்னா அவங்க வந்து சொல்லாமையும் இருக்கலாம். வயசு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்சாக ஆகலாம். ஸோ மோரில் போனீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் தென் வெரிஃபை கொடுத்துக்குங்க. வெரிஃபை கொடுத்துட்டு அட்டையோட கடைசி 5 டிஜிட்டு போட்டிருக்குங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு தொடரவும் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பை தொடருவோம்னா கணக்கெடுப்பை தொடருவோம்னு கொடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ப்ராசஸ் ஆகி வரும். இப்போ வந்து குடும்ப உறுப்பினர் பெயர்கள்லாம் வந்துருச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10வதுக்குள்ளே படித்தவங்க தான். ஸோ நான் வந்து 01 பண்ணுறேன். நல்லா பார்த்துக்குங்க. இதில் வந்து மொத்தம் 5 செட் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து 01னா படிக்காதவர்கள், எழுத படிக்க தெரிந்தவர்கள் 10ஆம் வகுப்பு வரை. ஸோ எனவே நீங்கள் எந்த வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து படிக்குது அப்படின்னா நீங்கள் 01 தான் செலக்ட் பண்ணணும் 10வதுக்குள்ளே இருக்கிறவங்க. 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கிறாங்கன்னா 02 செலக்ட் பண்ணுங்கள். பட்டய படிப்பு அதாவது வந்து ஒரு பிஎஸ்சி பிகாம் இல்லை இந்த மாதிரி 3 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு ஒரு தொழிற்கல்வி பாலிடெக்னிக் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா பட்டய படிப்பு தொழிற்கல்வியை கொடுங்க. அப்படி இல்லை அவங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, டாக்டர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இளநிலை படிப்பு கொடுங்க. முதுநிலை படிப்பு அப்படின்றது 2 டிகிரி பிஜி டிகிரி படிச்சிருந்தா மட்டும்தான் முதுநிலை படிப்பு கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் வந்து படிக்காதவங்க, எழுத படிக்க தெரிந்தவங்க லிஸ்ட்டில் தான் வருவாங்க. இவங்களோட தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, விவசாய தொழிலாளர் தான். ஏன்னா, அவங்க விவசாய கூலி வேலைக்கு போறவங்க தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி நிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழனின்றவருக்கு இப்போ நம்ம செலக்ட் பண்ண போறோம். இவருமே வந்து 10க்குள்ள படிச்சவர் தான். இவரு விவசாயம். அதனால 1ன்றத செலக்ட் பண்ணணும். இங்க பாருங்க, கிராமங்கள்ல நம்ம கணக்கெடுப்பு பண்றோம். நம்ம முக்கியமா அவங்க வந்து விவசாய தொழிலாளரா தான் இருப்பாங்க. இல்ல வெளியில போய் ஏதோ வேலை பார்க்குறாங்க, நம்மள சுத்தி இருக்க கிருஷர்ஸ்லயோ, இல்ல வேற ஏதோ வந்து ஜேசிபி ஓட்டுறாங்க அந்த மாதிரினா விவசாயம் சாராத தொழிலாளர்கள் கொடுங்க. அவங்களா சின்னதா பொட்டி கடை வச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னா சுய தொழில் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அரசு பணினா தைரியமா அரசு பணின்னு கொடுங்க. ஓய்வூதியதாரர்னா பென்ஷன் வாங்குறவங்க, மாணவி இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாணவர் மாணவி 8ன்றதை ஞாபகம் வச்சுங்க. தற்காலிக அல்லது பகுதி நேர பணியாளர்கள் இப்படி நீங்க வந்து அவங்களுக்கு என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது காளிதாஸ் அப்படின்னும் போது இவங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 3 அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தற்காலிக அல்லது பகுதி நேர பணியாளர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ வந்து ஃபோன் நம்பர் போட்டுக்கலாம். ஃபோன் நம்பர் கண்டிப்பாக வந்து அவங்க ஃபோன் நம்பர் மாற்றுறாங்களா இல்லை ஆல்ரெடி இருக்க ஃபோன் நம்பரான்னு கேட்டுட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். ஒர்க்கிங் இருக்கிற நம்பராக பார்த்து வாங்குங்க. இப்போ அவங்க என்ன கேஸ்ட் அப்படின்றதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. இப்போ எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து குழப்பி போகிறீங்க. என்ன அப்படின்னா அவங்க வந்து மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்களா வாங்கலையான்றத அவங்க வந்து சொல்லலைன்னா அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. அதாவது வந்து அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவங்க வாங்குறாங்களா வாங்கலையான்றத உங்களுக்கு நிச்சயமா ஆப்ல சொல்லிடும். ஸோ இந்த ராணின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க. அதனால இவங்களை வந்து நம்ம வந்து எதுவும் வந்து இல்லைன்னு சொன்னாலும் நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அரசு நலத்திட்டங்கள் உங்களுக்கு சரியான முறையில் கிடைப்பதா அதுக்கும் ஆம் தான். ஆல்ரெடி பாருங்க டிஃபால்ட்டாக அது வந்துருச்சு. இவங்க ஒரு ஸ்கீமில் இருக்காங்க அப்படின்னாலே
நீங்க இல்லைன்னு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆம்னே வந்துருது. ஸோ தாங்கள் தங்கள் குடும்பத்தினர் பயன்பெறும் திட்டங்களில் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படும் 3 முக்கியமான திட்டங்கள். 3 முக்கியமான திட்டம் என்னன்னு பார்த்தோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை டிஃபால்ட்டா அதிலே இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம தான் செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இங்க மேலும் சேர்க்கவும் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஏற்கனவே இதுல பதிவானது மட்டும் தான் அதுல இருக்கும். இப்போ நாம இன்னும் 2 ஸ்கீம சேர்த்தா மட்டும் தான் அதுல நம்ம போய் பண்ண முடியும். மேலும் சேர்க்கவும்ல போங்க. போயிட்டு இங்க போயிட்டு அரசு திட்டம் குடுத்தீங்கன்னா, இத வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். நிச்சயமா அவங்க வீட்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற 5ஆம் வகுப்புக்குள்ள இருக்க மாணவர்களா இருந்தா, இத நிச்சயமா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். கல்வி பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகைன்னா, அங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களா படிச்சு, அவங்க வந்து 12த் வரைக்கும் இருக்காங்கன்னா, அவங்களுக்கான பள்ளி உதவித்தொகை கிடைக்கும். கல்லூரியா இருந்தாலும் அவங்களுக்கு புதுமை பெண்ணும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது தமிழ் புதல்வனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து இல்லம் தேடி கல்வியில படிக்கிறாங்கன்னா, இல்லம் தேடி கல்வி இந்த மாரி ஒண்ணொண்ணுத்துக்குமே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து என்ன குடுக்குறேன்னா, இவங்க வந்து நீங்க நம்மகிட்ட பின்னாடி நல்லா தெரிஞ்சுச்சுன்னா, B2 அப்படின்றத நான் குடுக்குறேன். B போட்டு 2 போட்டாலே, அது என்னன்னு சொல்லிட்டு அது இங்கேயே வந்து செட்டிங் ஆயிடும். ஸோ மகளிர் விடியல் பயணம் பஸ்ல கண்டிப்பா போறாங்க. அப்ப மகளிர் விடியல் பயணத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னு. மேலும் ஒண்ணத்த சேர்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, இப்ப நான் என்ன குடுக்க போறேன் அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள கேட்கணும். அப்படி சொல்லல அப்படின்னா, நம்ம இன்னொன்னு பண்ணலாம். கிராமத்துல இருக்கவங்க மோஸ்ட்டா வந்து அ இந்த கூட்டுறவு வங்கியில அ கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. அதாவது என்னன்னா, பயிர்க்கடன், கால்நடை கடன் இந்த மாரி. அவங்க கிட்ட நீங்க வந்து கூட்டுறவுல வங்கி கடன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு, C9ன்றத நான் குடுக்குறேன். C9 அப்படின்னு குடுத்தாலே அதுவே வந்து செட்டிங் ஆயிடும். கூட்டுறவு சங்கம், வங்கி கடன், சுய வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, யார் வாங்கியிருக்காருன்னா, உங்களோட கணவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்கள வந்து நம்ம கேட்டு, அவங்க சொல்லல, என்னால போட முடியலன்றத விட, நீங்களா அந்த ஊர்ல இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு போடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அரசு நலத்திட்டங்களுக்கு இப்ப வந்து நீங்க இத டச் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுல எல்லாமே வந்துரும். அந்த 3மே. வந்து B1, 2வது வந்து ஆ B2, 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஆ கூட்டுறவு சங்கம், வங்கி கடன், சுய வேலைவாய்ப்பு, கால்நடை கடன். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து இதுவாயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேலும் திட்டத்த சேர்க்கணும் அப்டின்னா சேர்க்கலாம். இல்ல இந்த 3 திட்டத்துமே ஓகேன்னா விட்டுறலாம். சேவ் அண்ட் ப்ரொசீட் குடுத்துருங்க. குடுத்துட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன வேணும்? 2030க்குள்ள இவங்களுக்கான பூர்த்தி செய்ய வேண்டிய மேலும் பல திட்டங்கள் என்ன அப்டின்னா, இவங்களுக்கு வந்து வீட்டு வசதி வேணும். அதனால வந்து கனவு இல்லம் வேணும் அப்டின்னு சொல்லிட்டு நான் வந்து குடுக்குறேன். இதுல கனவு இல்லம் வேணும்னாலும் குடுக்கலாம். நகர்ப்புற வாழ்விடம்னா ஏற்கனவே இருக்க குவார்டர்ஸ வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம், தாட்கோ வீட்டு வசதி இதுல எது வேணும் அப்டின்னா, முக்காவாசி பேர் வந்து இந்த கலைஞர் கனவு இல்லம் தான் சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா, திட்டம் அல்லது உதவி பற்றி விரிவாக எழுதணும்னா, அ எனக்கு இல்லம் கிடைக்கப் பெற்றால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இத்திட்டத்தினை எனக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கங்க. இவ்ளோ பெருசா பண்ணணுமா? அப்டின்னா, ஷார்ட்டாவும் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சமூக பாதுகாப்பு அப்டின்னா, அவருக்கு வந்து 60 இயர்ஸ்க்கு ஆயிடுச்சு. ஸோ, அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆ இதுல வந்து முதியோர் ஓய்வூதிய தொகை வேணும் அப்டின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க 60 வயத தாண்டி இருந்தாங்க அப்டின்னா மட்டும் தான் இந்த இது நமக்கு சரியா வரும். ஸோ, F1ன்றத செலக்ட் பண்ணலாம். இல்ல இப்டின்னா, இதுல நீங்க அவங்க என்ன கேட்கறாங்களோ அத இது பண்ணலாம். ம் 60 வயதை தாண்டியதால் எனக்கான உதவித்தொகை கிடைக்கப்பெற்றால் மகிழ்ச்சி ஐயா! அப்டின்னு சொல்லி போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு 3வது தேர்வு செய்ய சொல்றாங்க. இவங்க குடும்பத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ உதவிகள் இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இவங்க குடும்பத்துக்கே வந்து ஒரு மருத்துவ உதவியா, அ முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே வந்து விரிவான காப்பீடு திட்டத்த நீங்க இது பண்ணுங்க. இதுல வந்து எங்களுக்கான விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் கிடைக்கப்பெற்றால் சிறப்பாக இருக்கும். இப்பதான் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இது எல்லாமே இவங்க எல்லாமே இத கேட்டிருக்காங்க. ஸோ, அதனால தான் நம்ம இத செலக்ட் பண்ணியிருக்கோம். வீடு ரொம்ப முக்கியம். முதியோர் ஓய்வூதியம் முக்கியம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் காப்பீட்டுத் தொகை முக்கியம். இப்ப இதுல இவங்க வேற ஏதாவது கேட்கறாங்க அப்டின்னா, நீங்க வந்து கீழ தான் போய் பார்க்கணும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன திட்டத்துல கேட்கறாங்க? வாழ்வாதார கடனுதவி ஏதாவது கேட்கறாங்களா?
அதாவது எந்த எந்த கடனுதவி வந்து குடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது. அவங்களோட விருப்பத்த கேட்டுட்டு அதுல நீங்க போயிட்டு தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அத பார்த்து தான் நீங்க இது பண்ண முடியும். சரிங்களா? F1 ஓகேங்களா? இவ்வளவும் குடுத்துட்டு ஃபெட்ச் அப்படின்னு சொல்லி குடுங்க. ஃபெட்ச் குடுத்தீங்கன்னா, இந்த வந்து யுகேஎஸ் விபிஎம் கோடு ஜெனரேட் ஆகும். இத எடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, படிவத்தில நிச்சயம் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பூர்த்தி செய்த படிவத்தினை படம் எடுக்கவும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இத 2த்தையும் நீங்க பக்கம் 1, பக்கம் 2ன்றத அழகா படம் பிடித்து, அத வந்து எந்த ஒரு அடித்தல் திருத்தலும் இல்லாம பண்ற மாதிரி இருக்கணும். இன்னொன்னு விரிவா அதுல வந்து நீங்க திட்டங்களோட பேரையும் எழுதியிருக்கணும். உங்க கனவ சொல்லுங்க, திட்டத்தையும் கணக்கெடுப்பேன் நான் அப்படின்னு சொல்லி இத குடுத்துட்டு, சூஸ் பண்ணி குடுத்துட்டு யார்கிட்ட கையொப்பம் வாங்குறீங்களோ அவங்களோட பேர செலக்ட் பண்ணிட்டு, நீங்க இங்க முழு படிவத்தை பார்க்கணும். திரும்ப உங்களுக்கு ஒரு டிஸ்ப்ளே காமிக்கும். நீங்க ஏதாவது தவறா குடுத்துருக்கீங்க, ஃபோன் நம்பரோ இல்லையான்னா, அத பார்த்து முழுமையா திருத்திக் கொண்டு, அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் குடுத்தீங்கன்னா, சப்மிட் ஆயிடும். இது இவ்வளோ ஈஸியா பண்ணலாம். ஸோ எல்லாரும் முயற்சி பண்ணி பண்ணுங்க. நன்றி.